தாவேக்காக்கு சரியான போட்டி வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து சொல்றாங்க. வாரியர்ஸ்கா சார் வாரியர்ஸ்கா வாரியர்ஸ்க்கு இல்லை சார், முதல்வர் விஜய் அவர்களுக்கு கேட்டாங்க. எதுக்கு தம்பி போட்டி சார், களம். இதுக்கப்புறம் வர களம் எல்லாமே வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி, அப்புறம் வந்து அண்ணாமலையா மாறும். அவர் பின்னாடி யார் போறா? அவர் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு வந்து சொல்றாங்க சார். நிறைய போஸ்டர்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஹாப்பி பர்த்டே அண்ணா, ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அண்ணன் சீமான் மாதிரி ஒரு 10 பசங்க சின்ன பசங்க வச்சுக்கிட்டு அப்படியே புரியுது. நம்ம ஒரு வாரியர்ஸ் தாங்காது தம்பி. ஒரு வாரியர்ஸுக்கு பெல் கொடுக்க முடியுமா அவரால்? முடியுமா? முடியாது. இல்லை இப்போ தாவைக்கல இருந்து பாதி ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு. ஐயோப்பா என்னாச்சு உனக்கு? ஏதாவது சாப்பிடாம இருந்தால் சாப்பிட்டு விட்டுவா தம்பி. ஏன் தம்பி, மாநில தலைவராக இருக்கும் பொழுதே நீங்கள் ஜெயிக்க முடியல. இப்போ அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சப்போர்ட்டே இல்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் வெளியில் வந்துட்டு என்ன ஜெயிச்சிட்டீங்க? அது தாவை கலந்து பாதி ஓட்டு முக்கா ஓட்டு, இது எல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? சார் நீங்கள் அண்ணாமலை தனி மனிதராக பார்க்காதீங்க சார். அவருக்கு பின்னாடி வந்து ரஜினிகாந்த் என்ற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இருக்காரு. அவருடைய ஓட் பேங்க் வந்து எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து போகாதான்னு சார் செய்யும். தளபதி கூட மோதணுன்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் என்ன தம்பி, தமிழ்நாட்டுக்கே தெரியல, உலகத்துக்கே தெரியும். அண்ணாமலை வந்து திடீர்னு வந்து நான் பிஜேபி விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்பிடுவாங்களா? நீங்கள் நம்புவீங்களா தம்பி? இல்லை 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 இல்லை, நான் நம்புவேன். தம்பி நீ நம்புவியா? அவனுக்கு அரசியலே பெருசா தெரியாது, நீ நம்புவியா? பார்த்துக்க. GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். RG மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த புதிய கட்சியை வந்து தொடங்க போகிறாரு. அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஆதரவு வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு வந்து தாவேகாக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவா இல்லை தம்பி, இவெல்லாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த தேவையில்லாத சப்ஜெக்ட் பேசும்போது தூக்கம் வருது. சரி சொல்லுங்க. பெரிய பின்னடைவா இருக்கும் வந்து சொல்றாங்க சார். தாவேக்காக்கு சரியான போட்டி வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து சொல்றாங்க. வாரியர்ஸ்கா சார் வாரியர்ஸ்டியா? வாரியர்ஸ்க்கு இல்லை சார், முதல்வர் விஜய் அவர்களுக்கே தான் சார். எதுக்கு தம்பி? போட்டி சார், களம். இந்த இதுக்கப்புறம் வர களம் எல்லாமே வந்து விஜய் வர்சஸ் உதயநிதி, அப்புறம் வந்து அண்ணாமலையா மாறும். அவர் பின்னாடி யார் போறா? அவர் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு வந்து சொல்றாங்க சார். நிறைய போஸ்டர்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஹாப்பி பர்த்டே அண்ணா, ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி போஸ்டர்லாம் பாக்குறீங்களா இல்லையா? நீங்கள் கூட்டத்தில் நம்ம ஹெவி டிராஃபிக்கில் போயிட்டு இருப்போம். ஓகே. அப்போது ஒரு ஆம்புலன்ஸ் வரும், கவனிச்சிருக்கீங்களா? ஆம்புலன்ஸ் வந்தவுடனே அவ்வளோ க்ரௌடு, நம்மளால ஒரு பைக் கூட போக முடியாது. ஆனால் டக்குன்னு மக்கள் வழி விட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆம்புலன்ஸ் வேகமாக போகும். அந்த ஆம்புலன்ஸ் வேகமாக போகும்போது ஒரு 20 பைக்கு பின்னாடியே இவன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு போதே டக்குன்னு கூடயே பொண்ணு போவான் தெரியுமா? அந்த மாதிரி தான் அண்ணாமலை பின்னாடி போகிறது. வேகமாக அப்படியே பின்னாடி போவாங்க. போய் அங்கே என்ன செய்வார்? அண்ணாமலை சட்டையை கழட்டி போட்டு சாட்டில் அடிச்சுட்டு கிடப்பாப்புல. அதானே செஞ்சார் இதுக்கு முன்னாடியே. தம்பி நீங்கள் மத்தியில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிஜேபி இருக்குது, ஆண்டுகிட்டு இருக்கு. அவனுடைய சப்போர்ட்டிங் இருந்து போய் அரவக்குறிச்சியில் தோல்வி, கரெக்டுங்களா? கோயம்புத்தூரில் தோல்வி. அப்புறம் எனக்கே 4 பேர் தான் ஃபண்டு பண்ணுறாங்க சொன்னாரா? என் காருக்கு ஒரு நண்பர் வாடகை கொடுக்குறாரு, வீட்டுக்கு ஒரு நண்பர் வாடகை கொடுக்குறாரு, என்னுடைய பிஎஸ்ஓக்கு அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக யாருக்கும் அவங்களுக்கு வந்து அவர் தான் சம்பளம் கொடுக்குறாங்க, இவருக்கு சாப்பாடு கை செலவுக்குலாம் அவர் தான் கொடுக்குறாங்க மாதிரி பேட்டி கொடுத்தா ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கு சார். அப்போது கட்சிக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கட்சி ஆரம்பிச்சு நீ வரணும், 234 தொகுதியில் ஆள் போடணும், பெரிய லெவலில் எல்லா வேலையும் செய்யணாக்கா உங்கள்கிட்ட எங்கேருந்து வச்சு அவ்வளோ பணம்? நீ ஆடு மேய்ச்சன்னு சொன்னீங்களே, இப்போ ஐபிஎஸ்க்கு எவ்வளோ சம்பளம்னு உங்களுக்கு தெரியும். அதையும் ரிசைன் பண்ணிட்டீங்க. பென்ஷன் கொஞ்சம் தான் வருமே தவிர எப்படி கட்சி ஆரம்பிச்சு காசு எங்கேருந்து வந்துச்சு? யார் கொடுக்குறா? இல்லை சார், இப்போ முதல்வர் விஜய் பின்னாடி வந்து யார் கொடுக்குறா? அதுக்கு அவருக்கே தெரியாது சார். அவர் எப்படி சார் சொல்லுவார்? 4 பேர், அந்த 4 பேர் சொல்லியிருந்தாங்க சார். அந்த 4 பேர் இப்போ யார்? மோடி, அமித்ஷா? இல்லை சார், பாஜகல இருந்து வெளியேறிட்டார் சார். இப்போ அந்த தொடர்பே வந்து இல்லை சார். யார் சொன்னா? அண்ணாமலை அவர்கள் தானே சொன்னாங்க. தம்பி நீ டக்குன்னு போய் நீ உங்கள் அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொன்னால் ஒத்து போகிறாங்கப்பா, ஏன்டான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அந்த மாதிரி அண்ணாமலை வந்து திடீர்னு வந்து நான் பிஜேபி விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நம்பிடுவாங்களா? நீங்கள் நம்புவீங்களா தம்பி? இல்லை 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 சார். இல்லை, நான் நம்புவேன். தம்பி நீ நம்புவியா? அவனுக்கு அரசியலே பெருசா தெரியாது, நீ நம்புவியா? பார்த்துக்க. தமிழ்நாட்டு களத்துக்குள்ளே எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் அந்த சாயல் அங்கேருந்து இங்கே வந்தாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் வேலூர் இப்ராஹிமை வந்து கொண்டு போய் வேலூர் இப்ராஹிம் ஒரு ஆள் இருக்காப்புல இல்லை, அவர் நாளைக்கு பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டு சொன்னால் எவனா நம்புவான்னு நினைக்கிறீங்களா? கடைசரி எங்களுக்கு நம்ப மாட்டாங்க. எந்த மசூதிலையும் அலோடு கிடையாது. அதே தான் அண்ணாமலைக்கு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்று. அதாவது நீங்கள் அண்ணன் சீமான் மாதிரி ஒரு 10 பசங்க சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அப்படியே புரியுது. நம்ம ஒரு வாரியர்ஸ் தாங்காது தம்பி. ஒரு வாரியர்ஸுக்கு பெல் கொடுக்க முடியுமா அவரால்? முடியுமா? முடியாது.
கோயம்புத்தூர்ல வந்து தோத்துட்டாருன்னு வந்து சொன்னீங்க, அரவக்குறிச்சியில் வந்து தோத்துட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ தோக்குறது எல்லாமே வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்கள் வந்து சொல்றாங்களே சார். இப்போ இந்த 2026 வேணா மிஸ் ஆயிருக்கலாம், அந்த 2031 நாங்க தான் அப்படின்னு. இதே தான் அண்ணன் சீமானு சொன்னார், பயிற்சி முயற்சின்னு 15 வருஷமாக தான் நடக்குது, பார்ப்போம். இல்லை இப்போ ஃபியூச்சரில் வந்து சீமானவர்களும் அண்ணாமலையும் சேர்ந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உதயநிதி கூட சேர்ந்துக்க, 3 பேர் கூட சேர்த்துக்கங்க, 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் தம்பி அந்த விஷயத்தில். 2 திராவிட கட்சியில் இங்கேருந்து ஓரம் கட்டியாச்சு தம்பி. இப்போ ஒரே கட்சி தான் இருக்குது. அந்த ஒரு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்க 59 என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை, அதுவுமே பாருங்கள் இன்னொரு 2 வருஷம் கூட தேவையில்லை தம்பி. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 10 பேர் வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் யாரை வச்சு கட்சி நடத்துவீங்க? இப்போ அண்ணாமலை நிதியவா இல்லை சார், இப்போ அண்ணாமலை வந்து அந்த புதிய கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருடைய ஓட் பேங்க் வந்து எந்த கட்சிகள்லேருந்து வரும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? ஏன்னா தாவைக்கல் வந்து பாதி ஓட் பேங்க் வந்து அண்ணாமலைக்கு அவர்களுக்கு வரும் வந்து சொல்கிறாங்க. பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டு போட்டுருந்தான்ல, ஓகே, அவன் அண்ணாமலை போடுவான். ஓகே, அவ்வளோதான். இல்லை இப்போ தாவைக்கல் வந்து பாதி ஓட்டை பிரிப்பார் அப்படின்னு. ஐயோப்பா, என்னாச்சு உனக்கு? ஏதாவது சாப்பிடாம இருந்தால் சாப்பிட்டு விட்டு வா தம்பி. இல்லை சார், ஏன்னா இப்போ அண்ணாமலை பின்னாடி வந்து பெரிய இளைஞர் படை வந்து இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் வந்து அவருக்கு அதிகம் வந்து சொல்கிறாங்க. ஏன் தம்பி, மாநில தலைவராக இருக்கும் பொழுதே நீங்கள் ஜெயிக்க முடியல, இப்போ அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த சப்போர்ட்டே இல்லை. இப்போ தனிப்பட்ட முறையில் வெளியில் வந்துட்டு என்ன ஜெயிச்சிட்டீங்க? அது தாவே கலந்து பாதி ஓட்டு முக்கா ஓட்டு, இது எல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? சார் நீங்கள் அண்ணாமலை தனி மனிதராக பார்க்காதீங்க சார். அவருக்கு பின்னாடி வந்து ரஜினிகாந்த் என்ற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இருக்காரு. அவருடைய ஓட் பேங்க் வந்து எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து போக தானே சார் செய்யும். வேற யாரெல்லாம் இருக்கா தம்பி? இப்போதைக்கு கமலஹாசன் இல்லை சார், உதயநிதி இல்லை, இன்பநிதி, எடப்பாடி, டிடிவி எல்லாத்தையும் கூட கூப்பிட்டுக்கங்கன்றேன். அப்புறம் வேற அவ்வளோதான் சார். இதுக்கு மேலே ஒன்றும் அண்ணன் சீமான் அவர்களை தான் சார் எல்லாத்தையும் கூப்பிட்டாலும் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? அப்படி வாய்ப்பு இல்லையே சார், நம்ம அது பொதுவாக வந்து சொல்லிட முடியாதுல்ல. சரிப்பா, ஓகே, சரிப்பா. அண்ணாமலை வந்து என்ன செய்ய போகிறாராம்? அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புதிய மாற்றத்தை வந்து முதல்ல வாங்கணும், ஓகே, அப்புறம் தோண்டணும், ஓகே, வரட்டும். இல்லை சார், அது ஏற்பாடுகள்லாம் நடந்துருச்சுன்னு வந்து சொல்கிறேன். நடந்துருச்சு தான் தம்பி. புதுசாக ஒரு ட்ரெண்டை உருவாக்க போகிறாராம். திராவிட கட்சிகளை வந்து அழிச்சிட்டு இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லி பேர் வச்சாக்கா செயல்படுக்கலன்னு சொல்லிட்டு பிஜேபின்ற முத்திரையை வச்சிட்டாலும் நம்ம ஊரில் வந்து வெட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசியமும் தெய்வீகமும் அப்படின்ற கோட்பாடில் ஆரம்பிக்க போகிறாராம் கட்சி. ஓகே, ஓகே. அந்த கோட்பாடில் கூட நான் எனக்கு கிடைச்ச தகவல் சொல்கிறேன். அப்படி ஆரம்பித்து வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கவர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறாப்புல தம்பி. அதுக்கெல்லாம் இனிமேட்டு வாய்ப்பு இல்லை தம்பி. அரசியல் புரிதலோடு தளபதி விஜய் அவர்கள் வந்த பிறகு எல்லா இளைஞருக்கும் அரசியலாம் என்னென்னு புரிஞ்சு எவ்வளோ ஏமாத்து வேலை செஞ்சாப்புல என்னன்றலாம் தெரிஞ்சிருச்சுன்னு பொழுது நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 வெளியிட்டீங்களா? நம்மளை உங்கள் ஆட்சி தானே பிஜேபியில் அங்கே இருந்துச்சு, என்ன கலட்டுனீங்க இது வரைக்கும்? அதை வச்சு என்ன செஞ்சீங்க? என்ன செய்ய முடிஞ்சு? அப்போ எவ்வளோ கூட்டுக்கலவானத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு புரியுதில்ல. இன்றைக்கி வந்து இவர் வெளியில் வந்துட்டார், பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டாரோன்னு தம்பி. அண்ணாமலை இல்லை, ஒட்டு மொத்தமாக நீங்கள் பிஜேபி லெவலில் தனித்தனியாக வந்து 10 பேருக்கு கட்சி கொடுத்து ஃபண்ட் ஆரம்பித்து வச்சு என்ன செஞ்சாலும் சரி, இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க இன்னொரு 10 பேரை கூட வந்து கட்சி ஆரம்பிக்க வச்சாலும் சரி, தளபதி ஆட்சியில் கை வைக்கிறதுக்கோ அங்கே இருக்கக்கூடிய நபருடைய ஓட்டை வாங்குறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஓகே சார். ஆனால் இப்போ அந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் வந்து எங்கே பார்த்தாலும் மடிப்பட்டுகிட்டே இருக்கு. 2 நாளில் ரஜினிகாந்த் அவர்களே ப்ரெஸ் மீட் கொடுத்து அதுக்கு விளக்கம் கொடுப்பார் தம்பி. ஓகே, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வழக்கம் போல தான். இல்லை சார், ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சி வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பொறுக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை சாச்சா, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அவரே தெளிவாக சொல்கிறார். கமலஹாசன் ஜெயிச்சு தான் நான் பொறாமப்பட்டிருப்பேன், விஜய் அவர்கள் வந்து எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, சர்ப்ரைஸாக இருந்துச்சு, பட் ஐம் ஹாப்பின்னு தான் சொன்னார். அதுக்காக தம்பி, அதுக்காக அண்ணாமலை கொண்டு வந்தாக்கா மலைன்னு பேர் வச்சுட்டா நீங்கள் மலை ஏற முடியாது தம்பி. தளபதி கூட மோதணுன்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் என்ன தம்பி, தமிழ்நாட்டுக்கே தெரியல, உலகத்துக்கே தெரியும். இல்லை, மலையை வந்து மடுகு கூட போட்டி போடுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே சார். என்ன தம்பி, இந்த ஒரு பழமொழி மலை ஃபஸ்ட்டு வந்து ஒலை, அப்புறம் ஏதாவது 1-2 தேர்தான்னு பார்ப்போம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது தம்பி? புரியுது. இது சாதாரணமாக எடை போடுற மாதிரி இருக்குது சார் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் சட்டையை கட்டிட்டு வேணால் எடை போட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்ன தம்பி, அவர் தான் சட்டை கட்டிட்டு சாட்டை அடித்து சுற்றுவார், வேறு எப்படி எடை போடலாம் அவரை? புரியுது சார். கீதா ஜீவன் அவங்க இருக்காங்களே சார், அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து. யார் கீதா ஜீவன்னா? தூத்துக்குடியில் இருந்தாங்களே சார். தூத்துக்குடியில் அமைச்சராலாம் இருந்திருக்காங்க. அந்த முட்டை நம்ம கருப்பாச்சுனாக்கா முட்டை மேலே வச்ச மையே, அந்த மையில் வந்து மழை பெஞ்சோன்னே அந்த மை உருகி முட்டைக்குள்ளே போய் அதனால முட்டை கருப்பாச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த விஞ்ஞானி கீதா ஜீவன் அக்கா அவர் தானே? ஆமாம்.
கனிமொழி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மாநாட்டில் திமுக மாநாட்டில் ஒருத்தர் வந்து ஃபுல் போதையில் மேலே ஏறிட்டு லைட் கம்பத்தில் ஏறிட்டு ஒரே அமக்கலம் பண்ணப்போ 2 பேர் சேர்ந்து ஏங்க இறங்குங்கன்னு கெஞ்சினாங்களே, அந்த கீதாச்சும் வந்தானே அவங்களே என்னவா அவங்களுக்கு? இப்போ விஜயரோட இந்த தண்டவாளம் வந்து வண்டவாளம் ஆக போகுதுன்னு வந்து சொல்றாங்க. வண்டவாளம் ஆகுதா? என்ன தண்டவாளத்தில் ஏற போதான் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஏன்னா ஒவ்வொரு நாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அது உதாரணம் கூட எப்படி சொல்கிறாங்க பார்த்தியா? வண்டவாளம் தண்டவாளம் ஏன் சொல்லு? திரும்ப டிக்கெட் வாங்காமல் ட்ரெயினில் தான் ஏறி வந்தாங்க. அந்த புத்தி வண்டவாளம் தண்டவாளம் வேறு ஒன்றும் புதுசாக இது பண்ணுறது கிடையாது. ஓகே ஏம்மா போமா போயிட்டு நான் சொல்லல, உங்கள் தலைவரே தோற்று போய் உட்காந்துருக்காரு. கட்சிக்கு பொதுச் செயலாளராக மாற்ற போகிறாங்க அந்த கட்சியில், புரியுதுங்களா? ஒட்டுமொத்த கூடாரமும் காலியாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி பேசினா மறுபடியும் ஐயா நான்லாம் கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு விளம்பரம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பேமெண்ட் கிடைக்கும்னு பேசுகிறாங்களான்னு தெரியல தம்பி. புரியுது சார். ஆனால் அது இப்போ தாவைக்கல் வந்து இந்த நிர்வாகத்திறன் வந்து சரியா இல்லை. அது அமைச்சர்களுக்கும் சரி முதலமைச்சருக்கும் சரி அந்த நிர்வாகத்திறன் வந்து சொல்கிறது யாரு சார்? திமுக இருந்து எதிர்கட்சிகள் சார். நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். எதிர்கட்சிகள் சொன்னால் அதுக்கு நான் பதில் வந்து ஆளுங்கட்சி வந்து கொடுத்தாங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு பேச மாட்டேன் மூடிட்டு இருப்பேன்னு சொன்னீங்க. இல்லை சார், அதுக்காக உப்பு வேணுமா? உப்பா உப்பு எதுக்கு சார்? கொஞ்சம் ரோசம் வரும் போட்டது ஞாபகம் வரும், அதுக்காக கேட்டேன். இல்லை வேணாமா? 6 மாதம் இது நான் பேச மாட்டேன், அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணட்டும்னு சொன்னீங்கல்ல. இல்லை இப்போ அவங்க கற்றுட்டு வரதுக்குள்ள 4 நாள் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு அது நீ போட்ட விதை தானே, திமுக நீ போட்ட விதை தானே. நீ தானே பொறுக்கி போய் எல்லா பையன் கையிலையும் வளர்த்து விட்டு வச்சுருந்தீங்க. எல்லா பையிலையும் கஞ்சா அப்படின்னு ஹெராயின் கிடைக்கிற அளவுக்கு காவல்துறை கரங்களை கட்டி போட்டு வச்சுருந்தீங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? ஒட்டுமொத்தமாக ஊபிஎஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுன்னு ஒரு அரசாணை வெளியிட சொல்லுவோமா? குற்றம் நடக்காமல் பார்த்துக்கு தானே சார் ஆளுங்கட்சியோட வேலை. இப்போ முன்னாடி இப்படிலாம் இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ இப்படி நடந்துட்டு இருக்குன்னு அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு தம்பி. நீங்கள் ஊர் முழுக்க எல்லாத்தையும் பறைய வச்சிட்டிங்க, பாதி பேர் அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிட்டிங்க, பாதி பேர் திருட்டு பேலாக இருக்கிறான். நம்மளுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இல்லை நடவடிக்கை இருக்குது தம்பி. 1 மாதம் கூட முழுசாக முடியல, கரெக்டுங்களா? அப்போது தாவேக்கு ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னேன், திமுக ஆட்சியில் பொறித்தனம் பண்ணிட்டு தானே டக்குன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிடுவானா? அவன் பாடு பொறித்தனம் பண்ணிட்டு தானே இருக்கிறான். அப்போ அவனை வந்து வேறு இருக்க வேண்டிய வேலை தானே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி வந்து டிஜிபின்னு ஒன்று கிடையாது தெரியுமா? இன்றைக்கி டிஜிபி போட்டாச்சுல. அன்றைக்கி பொறுப்பு டிஜிபி கூட போடாமல் நீங்கள் வந்து திமுக வந்து கதை சொல்லிட்டு சுற்றிட்டு கிடந்திருக்கும் பொழுது இன்றைக்கி டிஜிபி போட்டாச்சு, முறையாக வந்து காவல்துறைக்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இந்த தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மின்தடைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அமைச்சர் இன்னைக்கு கூட வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வந்து திருடி போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எல்லாமே தாவக மேலே தான் தப்பு இருக்குது. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா டெண்டரையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா சப்ளைஸும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க் காணா போன விஷயம் ஓகே முழுக்க அதில் டெண்டர் பற்றின எல்லா தகவலும் அதில் இருக்குது. நிலக்கரி சுரங்கம் அதோட டெண்டர் பற்றின எல்லா தகவலும் இருக்குது. இது போன முறை அமைச்சராக இருந்த நபர் தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த அமைச்சர் யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி நேற்று என்ன பேட்டி கொடுத்தாரு? வந்து வேறு வீரவசனம் பேசினாரா? இப்போ அதுக்கு முன்னாடி அங்கே ஹார்ட் டிஸ்க்கு காணாம போச்சா? ஹார்ட் டிஸ்க் இருந்தால் யாருக்கு நஷ்டம்? ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி யாருக்கு லாபம்? கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். கூடி சீக்கிரம் வந்து அதற்கான ஓலையும் வரும். யாரெல்லாம் வந்து திமுகவிடம் வந்து பணம் வாங்கிட்டு இன்னமும் வந்து அரசு அதிகாரிகளில் வந்து கிட்டத்தட்ட சில அதிகாரிகள் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து எல்லாமே உத்தமன்னு சொல்ல முடியல தம்பி. நம்ம போன கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் லஞ்சம், ஒரு கவர்மெண்ட் ஐபி ஆஃபீஸ்க்கு போனாலும் லஞ்சம், எங்கே போனாலும் லஞ்சம் அவங்க வந்து வாங்கி பழகிட்டாங்கன்னும் பொழுது ஸோ அதில் நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நல்லபடியாக செயல்பட்டுருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து திமுகவிடம் கைவிட்டு வாங்கி கொண்டு செயல்படுறார்களான்ற ஆய்வு பண்ணி நடந்து கொண்டிருக்கணும் பொழுது அதிகாரிகள் உங்களுடைய அரசாங்க வேலையை தக்க வைக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்க. அதை விட்டுட்டு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோன்னு நினச்சிக்கிட்டு இது போன்ற தவறுகளை செஞ்சுட்டு மக்களை வதைக்கக்கூடிய வேலை செஞ்சேனாக்கா முதலமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். இல்லை சார், இப்போ அரசு அதிகாரிகள் பண்ணுற தப்புக்கும் திமுக தான் காரணம் வந்து சொல்கிறீங்களா சார்? ஏதோ ஒரு அரசு அதிகாரிகள் பண்ணுற தப்புக்கு ஏதோ ஒரு அரசு அதிகாரிகளா? தமிழ்நாட்டில் இருக்க அரசு அதிகாரி தான் சார். அது அவர் பண்ணுற ஒரு தப்புக்கு வந்து எப்படி நம்ம வந்து திமுக வந்து சொல்லலாம், முன்னாள் ஆளுங்கட்சியை வந்து சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஹார்ட் டிஸ்க் யார் திருட வேண்டிய பர்பஸ் என்ன இருக்குது? இப்போ ஹார்ட் டிஸ்க் காணாம போக வேண்டிய பர்பஸ் யாருக்கு இருக்குது? இல்லை, அது ஒரு ஸ்டண்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க சார். தாவுக்காக வந்து எடுத்து வச்சுட்டு அவங்களே வந்து காணாமல் போச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. வேறு ஏதாவது யோசிங்க புதுசாக. வேறு இப்படி தான் சார் விமர்சனம் வந்தது. அதுதான் தம்பி, நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தாவேக்காக இருக்கா தம்பி? கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்கா தம்பி? ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். இப்போ சொல்லுங்கள், செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தாவேக்காக இருக்கா? இல்லை. அப்போ தன்னை காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குது? புரியும். பச்சை புள்ள இல்லை தம்பி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு படம் போட்டு காட்ட எல்லாம் நடக்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். கூடிய சீக்கிரம் பாருங்கள், அதுக்கான ஓலெல்லாம் வரும். காவல்துறை தன் கடமையை செய்ய முதலமைச்சர் சிறப்பாக செயல்படுவார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி தம்பி. GT Holidays, South India's #1 travel brand. நிறைவான தருணங்கள்
என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.